போன முறை நாம இந்த பூமி வேணான்னு சொல்லிட்டு வெளியே போய் வேற கிரகத்தை தேடி அங்கே குடி போனால் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த முறை நம்ம பூமியே அதோட குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியே போனால் என்ன நடக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். எது நடந்தாலுமே அடி வாங்க போகிறது என்னமோ நம்ம தான். சரி, ஒரு வேளை இப்படி நடக்கணும்னா கூட நம்ம பூமியை அதோட குடும்பத்துலேருந்து வெளியே போகிற அளவுக்கு ஒரு புஷ் தேவைப்படும்ல. அது எதனால் கொடுக்க முடியும்? இதுக்கு பல மில்லியன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இது ஒரு வாட் இஃப் டாபிக்ன்றதுனால நமக்கு ஈஸியான ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு ரோக் பிளாக் ஹோலோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஸ்டாரோ அது நம்ம சூரியனோட அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பூமி மேலே ஆக்ட் பண்ண வைக்கணும். அப்படி நடந்தால் தான் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்து நம்மளோட பூமி நம்மளோட சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஆஸ் ஐ மென்ஷன்டு பிஃபோர், இது ஒரு வாட் இஃப் டாபிக்கு. இல்லை நம்ப முடியாத நிறைய விஷயம்லாம் நடக்கும். அதனால லாஜிக்லாம் பார்க்காம ஸ்டோரி ஃப்ளோவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ளே போவோமா? சரி, நம்ம பூமி எப்படி வெளியே போகுன்றத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதேமாதிரி குட்டியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்பேஸ்ன்றது ஒரு பெரிய துணியாக கற்பனை பண்ணிங்க. அந்த துணி மேலே ஒரு பெரிய பால் வைக்கிறோம். இந்த பெரிய பால் தான் நம்மளோட சூரியன். இந்த பெரிய பாலை சுற்றி சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய பாலை தான் சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தான் போய் விழப்பாக்கும். இது எதனால் நடக்குது? அந்த பெரிய பால்க்கு மாஸ் ரொம்ப அதிகம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸில் அதுக்கு நிறைய அதிகமாக இருந்ததுன்னா அதை நோக்கி அதை விட சின்ன பொருட்கள் ஈர்க்கப்படும். இதை தான் நம்ம கிராவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட சூரியனோட கிராவிட்டி நம்ம பூமிக்கு அதிகமாக ஆக்ட் ஆகிறதுனால தான் நம்ம சூரியனை நம்ம பூமி சுற்றி வருது. இஃப் இன் கேஸ் சூரியனை ஒரு பெரிய நட்சத்திரமோ இல்லை சூரியன் சைஸ் இருக்க ஒரு நட்சத்திரம் சூரியனை விட நமக்கு பக்கத்தில் வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அதோட கிராவிட்டின்றது நம்ம சூரியனை விட அதிகமாக ஆக்ட் ஆகி நம்மளை அந்த புது நட்சத்திரம் வெளியே இழுத்துத்தலை தான் பார்க்கும். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அந்த நட்சத்திரம் போகிற வேகத்துக்கு நம்மளை முழுசாக அந்த நட்சத்திரத்துக்கு கூடயே இழுத்துட்டு போகாமல் பாதியிலேயே விட்டுரும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம எப்படி ஒரு ஸ்லிங் ஷாட்டை சுற்றி அடிக்கிறோமோ அதே போல் சோலார் சிஸ்டம்லேருந்து நம்மளோட பூமியும் இழுத்து வெளியே தள்ளப்படும். ஸோ இப்படி தான் நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து நம்மளோட பூமி வெளியே போகும். இது ஒரு நட்சத்திரத்தினால தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரோக் பிளாக் ஹோலோ இல்லை ஒரு நியூட்ரான் ஸ்டாரோ இது எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு டார்க் மேட்டர்னால கூட நம்ம வெளியே தள்ளப்படலாம். இப்போ கேள்வி நம்ம எப்படி வெளியே தள்ளப்படுறோன்றது இல்லை, வெளியே தள்ளினதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்கும், நம்ம பூமிக்கு என்ன ஆகுன்றதை பற்றி. இது பேசிக்காக நம்ம ஒரு டே பை டே டைம் லைன் போட்டு பார்த்துருவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வெளியே தள்ளப்பட்ட முதல் நாள் நம்மளோட பூமியில் பகல் நேரத்திலே வெளிச்சம்ன்றது சுத்தமாக போய் இரவாக மாறும். இப்போ நம்ம பார்க்குற இரவு மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இரவு நம்மளோட நிலாவால் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அப்போ நிலவுக்கே வெளிச்சம் கிடைக்காதுன்றதுனால நிலாவே ஒரு கருப்பு கலர் வட்டமாக தான் தெரியும். இன்னும் சொல்லணும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கும்னா, இந்த மொத்த கேலக்சியும் நம்மளால் வெறும் கண்ணாலே பார்க்க முடிகிற அளவுக்கு. அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷன்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரே நேரத்தில் மக்கள் பயத்தினாலையும் குழப்பத்தினாலையும் எக்கச்சக்க கம்யூனிகேஷனை பண்ணுவாங்க. இதனால் நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டமான இன்டர்நெட், ஃபோன் கால்ஸ் எல்லாமே டெட் ஆகிடும். எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் போய் நிற்போம். நம்ம பக்கம் எப்படின்னா, இந்த விலங்குகள் பக்கம்லாம் இன்னும் மோசம். நம்மளாவது அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்றது ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இரவு நேரத்தில் வேட்டையாடுற உயிரினங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். யாரா அன்டைமில் லைட் ஆஃப் பண்ணுதுன்ற மாதிரி தான் இருக்கும். பறவைகள், விலங்குகள் எல்லாம் பயத்தில் சத்தம் இல்லாமல் எது எது எங்கெங்கே இருந்ததோ அங்கங்கே நிற்கும். இந்த நாளோட எண்டில் தான் மனுஷங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடந்துருச்சு. எல்லாம் அவங்களோட குடும்பத்தை குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோட பாதுகாக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நம்மளோட முதல் நாள் சூரியனோட விடியல் இல்லாமல் ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்மளோட குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு -20°C இருக்கும். ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா ஒரு அண்டார்டிகாவுக்கு நிகராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், அண்டார்டிகா தான் உலகத்தோட மிகப்பெரிய குளிர் பாலைவனம். இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் சர்ஃபேஸில் இருக்க எல்லா உயிரினமே உறைஞ்சி மடிஞ்சிடும். இந்த மொத்த கடல் மேலேயும் ஒரு மெலிசான ஐஸ் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த நிலைமையில குளிர் தாங்க முடியாமல் மனுஷங்க எல்லாம் அதிகமாக நெருப்பை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. உலகத்தோட மின்சார தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் எல்லாரும் திணறிட்டு இருப்பாங்க. அணுமின் நிலையம் அப்படிலாம் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இந்த எரிமலை பக்கத்துலலாம் எரிமலை ஊற்றுகள்லாம் நிறையா இருக்கும். இது அதோட வெப்பத்தினால தான் வெளியே வரும். அந்த வெப்பத்தை பயன்படுத்தி இப்படி தான் நம்மளால் உயிர் வாழ முடியுமே தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாத நிலைமைக்கு இந்த ஒரு வாரத்திலே நம்ம பூமி தள்ளப்படும். இந்த டைம்லேயே நமக்கு எல்லாருக்கும் நிலைமை என்னன்னு புரிஞ்சிடும். நம்ம எல்லாம் இந்த 4 பில்லியன் வருஷமாக ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே சேகரிக்க ட்ரை பண்ணுவோம். எந்த மாதிரினா ஒரு லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு விதை நெல்லில் இருந்து நமக்கு தெரியாத பல விலங்குகளோட டிஎன்ஏ எல்லாத்தையுமே நம்ம சேகரிக்க
சேகரிக்க ஆரம்பிப்போம். அட்லீஸ்ட் இப்போ நமக்கு அதெல்லாம் சேகரிக்கணுன்ற அளவுக்காவது நாலேஜ் வளர்ந்துருக்குல்ல. நம்மளுடைய உணவு, தண்ணீர் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட ஒரு கன்சர்வேஷனுக்குள்ள போயிடும்னு வச்சுக்கங்களேன். 1 மாசத்துக்கு அப்புறம் நம்மளோட பூமியோட டெம்பரேச்சர் -200°C இருக்கும். இது எந்த அளவுக்கு குளிர்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, உங்க விரல நீங்க வெளிய நீட்டிட்டு திரும்ப டப்புன்னு உள்ள இழுத்தா கூட, அந்த ஃபோர்ஸ்ல உங்களோட விரல்லாம் துண்டு துண்டா உடைக்கப்படும். இந்த நேரத்துல நம்ம கிட்டத்தட்ட இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கைக்கு முழுசா பழகியிருப்போம். நம்மளால வெளிய போய் எந்தவித வேலையுமே செய்ய முடியாது. இந்த நேரத்துல மக்களுக்குள்ள பல சண்டைகள் வரும். எக்கச்சக்க இட பிரச்சனைகள் வரும். இந்த அளவு ஓப்பன் ஏரியால இவ்ளோ இடம் இருக்கும்போதே சண்டை போடுற நம்ம, அவ்ளோ சின்ன குறுகிய இடத்துல சண்டை போட மாட்டோமா? இது எல்லாம் போக நம்மளோட அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கும். ஆக்ஸிஜனும், நைட்ரஜனும் பனியா மாறி பொழிய ஆரம்பிக்கும். இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஸிஜனும், நைட்ரஜனும் அது கண்டென்ஸ் ஆயி லிக்விட் ஃபார்ம் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அத பனியா மாத்துற அளவுக்கு அங்க குளிர் நிலவுதுன்னா, அப்ப நம்மளோட பூமியோட நிலைமை எந்த அளவுக்கு கவலைக்கிடமா போயிருக்கும்னு பாருங்க. இந்த நேரத்துல நம்மளோட பூமிய விண்வெளியில இருந்து பார்த்தோன்னா, ஒரு நீல கலர் பால் மாரி தெரியாது. அதுக்கு மாறா ஒரு கிரேயிஷ் ஒயிட் பால் மாரி இருக்கும். ஏன் ஃபுல் ஒயிட்டா தெரியாம ஒரு கிரேயிஷ் ஒயிட்ல தெரியுதுன்னா, நம்மளோட அட்மாஸ்பியரும் கிட்டத்தட்ட ஒரு பனி மாரி மாறியிருக்கும். இது லைட்ட டிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மளோட ஒரு கிரேயிஷ் கலர்ல தான் தெரியும். ஆனா சூரியன் இல்லாதனால லைட்ன்றதும் கிடையாது. நம்மளால விண்வெளியிலேருந்து நம்மளோட பூமிய தெளிவா பார்க்கவே முடியாது. 1 வருஷம் கழிச்சு நம்மளோட பூமியில உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 0.00009%. அதையும் தாண்டி நம்ம ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சு அங்க உயிர் வாழறோம்னு வச்சுப்போம். அப்படி வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா ரிசோர்ஸஸும் காலியான நிலைமையில இருக்கும். இப்போ இந்த நிலைமையில நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 1 டெராஃபார்மிங். டெராஃபார்மிங்க்கு என்ன அர்த்தம்னா, வெடிகுண்டுகள வச்சோ, இல்ல ஏதோ ஒரு மெத்தட வச்சோ, நம்ம பனிய உருக்கி மறுபடியும் நீரா மாத்தி, அந்த நீர் மூலியமா உலகத்த திரும்பவும் செழிப்படைய வைக்கிறது. ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம திரும்பவும் அந்த பனியெல்லாம் உருக்கி தண்ணியா மாத்துனாலும், அந்த தண்ணி உடனடியா திரும்பவும் ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்க சூரியன் இல்லன்றதுனால வெப்பத்துக்கு அங்க வாய்ப்பே இல்ல. நம்ம எத்தன முறை அத வெடிக்க வச்சு தண்ணியா மாத்துனாலும், அது நம்ம வெடிக்க வைக்கிற வேகத்த விட வேகமா ஐஸா மாறிடும். ஸோ இது இம்பாசிபிள். இத விட இம்பாசிபிளான ஒரு சாய்ஸ் இருக்கு. அது என்னன்னா, வேர்ல்ட் என்ஜின்ஸ பில்ட் பண்றது. வேர்ல்ட் என்ஜின்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட பூமியோட கோர்லேருந்தே அதோட எனர்ஜிய எடுத்து, ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாரி இத தள்ளக்கூடிய ஒரு என்ஜின உருவாக்குறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாறை கல்லுல இன்ஜின பொருத்துற மாரி இருக்கும். ஆனா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதுக்கு நம்ம எல்லா நாடுகளுமே சேர்ந்து முயற்சி பண்றதா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஏசியன், யூரோப்பியன், ஆஸ்திரேலியன் இந்த மாரி பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வேலை செஞ்சாகணுன்ற நிலைமை இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம எப்படி அ, ஆ, இ, ஈலாம் படிக்கிறோமோ, அந்த டைம்லலாம் பசங்க ஆர்பிட்டரி சயன்ஸ பத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் நடந்து நம்மளோட பூமிய த்ரஸ்ட் பண்ணி வேற ஒரு சூரிய குடும்பத்த போய் அடையணும்னாலும், அதுக்கு பல மில்லியன் வருஷம் ஆகும். நம்ம எல்லாம் அழிஞ்சு நம்மளோட ஜெனரேஷன் பல ஜெனரேஷன்கள் தாண்டி நம்மளோட ஏதோ ஒரு சந்ததி போய் ஒரு புது சூரியன பார்க்கும். இப்ப எல்லாம் அவங்கவங்களோட பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு சூரிய குடும்பத்துல இருந்தாங்க. அங்க இந்த விலங்குகள் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது. இதெல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சைஃபை மூவி பார்க்குற மாரியே இருக்கும். உலகம் எவ்வளோதான் நம்மள சோதிச்சாலும் எல்லா உயிரினமும் அது அது வாழறதுக்கான ஏதோ ஒரு வழிய கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு இந்த வாட் இஃப் டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா, கீழ வாட் இஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அதிக சப்போர்ட் இருந்ததுன்னா, நான் அடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். அதுவரைக்கும் டாட்டா, பை பை நண்பர்களே.